அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் மாதிரி தேர்வு 1 பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ஜாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, இந்த அனைத்து தலைப்புகளில் இருந்தும் 25 கேள்வியை நம்ம தேர்வாக பார்க்க போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோங்க. இந்த வீடியோலையும் 25 கேள்வி இருக்குது. முழுமையாக பாருங்கள். கடைசியாக உங்கள் ஸ்கோரை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுக்காக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி தமிழுக்கும் நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 வீடியோ போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் அந்த சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அந்த சேனல்லையும் பாருங்கள். அதில் ஒன் அண்ட் ஒன்லி தமிழ் மட்டும்தான் வரும். இதில் வந்து ஜிஎஸ் வரும். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? 25 கேள்வி இருக்குது. முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் 1810 மதராஸ் கலெக்டர் ஆனார். 1812 புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி என்பதை உருவாக்கினார். திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை முதலில் வெளியிட்டவர் எல்லிஸ் ஆவார். இவரை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என மறைமலை அடிகள் பாராட்டினார். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. 1810 மதராஸுடைய கலெக்டராக வந்திருப்பார். இரண்டாவது பாயிண்ட்டும் சரி. 1812 புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரி என்பதை உருவாக்கியிருப்பாங்க. மூன்றும் சரிதான். திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தை முதல்ல வெளியிட்டவரும் எலிஸ் தான். நாலாவது பாயிண்டில் தவறு இருக்குது. இவரை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என்று குறிப்பிட்டவர் மறைமலை அடிகள் கிடையாது, அயோத்திதாசர் அவர் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் தவறு. இது எங்கே இருக்குது அப்படின்னா 11th புக்கில் இருக்குதுங்க. 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்குது. ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. முக்கியமான கேள்விங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? 1961 என்பது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஸோ இது வந்து 3ங்க. 1921 என்பது பெரும் பிரிவினை ஆண்டு. 2011 என்பது மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு. 1951 என்பது சிறு பிளவு ஆண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 இதுதான் சரி. இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1921 என்பது பெரும் பிரிவினை ஆண்டு. 1951 என்பது சிறு பிளவு ஆண்டு. 1961 என்பது மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. 2011 என்பது மக்கள் தொகை மாறுதல் ஆண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3, 1, 4, 2 இதுதான் சரி. அடுத்த வினா பாருங்கள். அடிமை வம்ச அரசர்களை கால வரிசைப்படுத்துக. இப்படியும் கேட்பாங்க. அதாவது எந்த அரசர் முதல்ல வந்தாங்க, இரண்டாவதாக வந்தவங்க யார், இப்படிலாம் கேட்பாங்க. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்தவர் குத்புதீன் ஐபக், இரண்டாவது வந்தவர் இல்துமிஸ், மூன்றாவது வந்தவர் சுல்தான ரசியா, நான்காவது வந்தவங்க பால்பன். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 1, 4 இதுதான் சரிங்க. அடுத்த வினா பாருங்கள். எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிய சேர்க்கப்படும் துர்நாற்றம் தரும் வேதிப்பொருள் என்ன? எல்பிஜி சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சிலிண்டரில் வாயு கசிவு ஏற்பட்டதுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா, அதில் வந்து ஒரு துர்நாற்றம் வரும் இல்லையா? அந்த துர்நாற்றத்திற்காக கலக்கப்படும் வேதிப்பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதை தேர்வுலேயே கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா மெர்கேப்டன் என்பதுதான் சரி. எத்தில் மெர்கேப்டன் சொல்லுவாங்க. இதை தான் பயன்படுத்துவாங்க. அடுத்த வினா பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி எதன்படி உருவாக்கப்பட்டது? இந்திய ரிசர்வ் வங்கி 1935 உருவாக்கப்பட்டிருக்கும். எதன்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அம்பேத்கர் அவர்கள் எழுதிய ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும், இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்டிருக்கும். ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் அதன் தீர்வும் என்பதுதான் இங்கே சரி. அடுத்த வினா பாருங்கள். விஜயநகர அரசின் நாயக்கர் முறையை பற்றிய தகவல்களை கூறும் வெளிநாட்டவர் யார்? நாயக்கர் என்ற முறை இருந்தது, அவங்க இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை குறிப்பிடக்கூடிய வெளிநாட்டு அறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் நூனிஸ் அப்படிங்கிறவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள். தவறான இணையை காண்க. இங்கே எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா அந்த இரும்பு எஃகு தொழிற்சாலை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கொடுத்துருக்காங்க. எங்கே இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம இது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான பதில் பார்க்கலாங்களா?
ரூர்கேலா என்பது ஒடிசாவில் தான் இருக்குது. பிலாய் என்பது மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. துர்காப்பூர் என்பது மேற்கு வங்காளத்தில் இருக்குது. பொக்காரோ என்பது சத்தீஸ்கரில் கிடையாது. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்டில் இருக்குது. பொக்காரோ என்பது ஜார்க்கண்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தவறு, இதுதான் சரி. ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எந்த இரும்பு எஃகு நிறுவனம் அமைக்க எந்த வெளிநாடு உதவி செய்தது அப்படின்னு கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்காக அங்கே என்ன பொருள் தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். பிரம்மஞான சபை பற்றிய சரியான கூற்றுகள் எவை? 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்குறாங்க. மேடம் H.P. பிளாவட்ஸ்கி, கர்னல் H.S. ஆல்காட் ஆகியோரால் 1875 அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. 1886 சென்னையில் உள்ள அடையாருக்கு மாற்றப்பட்டது. இந்து செவ்வியல் நூல்களை, குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிக்க உற்சாகமூட்டியது. இந்தியாவில் சமணம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது. இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து 10லேயும் இருக்குது, 12லேயும் இருக்குது. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரிங்க. பிரம்மஞான சபையை உருவாக்குனது மேடம் H.P. பிளாவட்ஸ்கியும் கர்னல் H.S. ஆல்காட்டும் 2 பேரும் உருவாக்கியிருப்பாங்க. அமெரிக்காவில் 1875 உருவாக்கியிருப்பாங்க. 2வது பாயிண்ட் சரி. 1886 சென்னையில் இருக்கிற அடையாருக்கு இதனுடைய தலைமையிடத்தை மாற்றிருப்பாங்க. 3வது பாயிண்ட்டும் சரி. இந்து செவ்வியல் நூல்களை, குறிப்பாக உபநிடதங்கள், பகவத்கீதை எல்லாத்தையுமே படிக்கணும்னு சொல்லியிருக்கும். 4வது பாயிண்டில் தவறு இருக்குது. இந்தியாவில் புத்த சமயம் புத்துயிர் பெறுவதில் தான் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியிருக்கும். 1, 2, 3 மட்டும் சரி, 4 தவறு. 1, 2, 3 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகள் எவை? கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று 1969 மார்ச் 19 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. காரணம், நாட்டுடைமையாக்கலின் முதன்மையான நோக்கம் சமூக நலத்தை அடைவதாகும். இது எங்கே இருக்குன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்குதுங்க. இதுக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூற்று தவறாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. ஏன் தவறுனா, மார்ச் மாதம் கிடையாது, இவங்க ஜூலை மாதம் தான் வங்கிகளை இணைச்சிருப்பாங்க. 1969 ஜூலை மாதம் 19 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சமூக நலத்தை அடைவது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். கால வரிசைப்படி சரியாக பொறுத்துக. இது வந்து 10th புத்தகத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த பாடங்க. இப்படியும் கேட்பாங்க. அதாவது எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு இப்படியும் கேட்கலாம். இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நடந்தது வந்து விருப்பாட்சி கூட்டம். எப்போ நடந்திருக்கும்னா 1800 வருடம் ஏப்ரல் மாதம் பாளையக்காரர்கள் வந்து முதல்ல விருப்பாட்சியில் கூடி ஆங்கிலேயர்களை எதிர்க்கலான்னு பேசியிருப்பாங்க. 2வது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எழுச்சி 1800 வருஷம், குறிப்பாக ஜூன் மாதம் கோயம்புத்தூரில் தான் ஃபஸ்ட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக எழுச்சி ஏற்பட்டிருக்கும். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஊமைத்துறையும் செவத்தையாவும் 1801 வருடம் பிப்ரவரி மாதம் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, முக்கியமான பேரறிக்கைங்க. 1801 ஜூன் மாதம் வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் சரிங்க. இப்படியும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் குறிப்பாக திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1801 ஜூனில் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்துதல் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம்? தலா வருமானம் என்பதை 2 மடங்காக உயர்த்துவது என்பது எந்த 5 ஆண்டு திட்டத்துடைய நோக்கம்? 11th எக்கனாமிக்ஸ் புக்குங்க. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா 10வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம். காலம் பார்த்தீங்கன்னா 2002 2007 வரைக்கும் இருந்திருக்கும். தலா வருமானத்தை 2 மடங்காக உயர்த்தணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருப்பாங்க. 10வது 5 ஆண்டு திட்டம். அடுத்த வினா பாருங்கள். அறிவியல் வினா. அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க பயன்படுவது. அருங்காட்சியகம் இருக்கு இல்லைங்களா,
அங்கே இருக்கிற பழங்கால நினைவு சின்னங்களை பாதுகாக்க எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் இயற்கை வாயு என்பது தான் பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். என்ன கேள்வி அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேயே கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய அசல் பிரதி நாடாளுமன்றத்தில் இருக்கிற நூலகத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அது எந்த வாயுக்குள்ளே வச்சுருக்காங்கங்கிறது தான் கேள்வி. இதுக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த வினா பாருங்கள், சரியான கூற்றுகள் எவை? இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி கொஸ்டினுங்க. 3 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்குறாங்க. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றது. இந்தியா முழுவதும் இருந்து 78 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். 22 பிரதிநிதிகள் சென்னையிலிருந்து கலந்து கொண்டனர். இதில் எது கரெக்டுங்க? இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் கூட்டம் 1885 பம்பாயில் நடைபெற்றிருக்கும். உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி என்பவர் தான் முதல் தலைவராக இருந்திருப்பாங்க. 2வது பாயிண்டில் தவறு இருக்குது. முதல் கூட்டத்தில் 78 பேர் கிடையாது, 72 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. 3வது பாயிண்ட்டு சரி. சென்னையிலேருந்து 22 பேர் போய் கலந்துக்குவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 3 சரிங்க. ஆப்ஷன் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1, 3 சரிங்க. 1, 3 சரி. ஸோ நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தவறாக கொடுத்துட்டேன், சரிங்களா? 1, 3 சரி, 2 தவறு. அடுத்த வினா பாருங்கள், தவறான இணையை கண்டறிக. எது தவறுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த புரட்சின்னு வரும் பார்த்திங்களா, பசுமை புரட்சி, சாம்பல் புரட்சி, இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா? இது 10th புக்கில் இருக்குது. 10th வந்து ஜாகிரஃபியில் இருக்குது. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் புரட்சி என்பது கடுகு உற்பத்தி, சரிதான். பழுப்பு புரட்சி என்பது தோல் உற்பத்தி, சரிதான். சாம்பல் புரட்சி என்பது உரங்கள் உற்பத்தி. உரங்கள் உற்பத்தி தான் சாம்பல் புரட்சி, அதனால் இது தவறு. வெள்ளி புரட்சி என்பது கோழி உற்பத்தி. கோழி மற்றும் கோழி முட்டை உற்பத்தின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கோழின்னு சொன்ன உடனே தப்புன்னு போட்டுறாதீங்க, இதுவும் சரிதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. தவறான இணை என்பது 3 மட்டும் தவறு. அடுத்த வினா பாருங்கள், 1993ஆம் ஆண்டில் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எது? இது பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கு, குறிப்பாக புக் பே கொஷின். 1993ஆம் ஆண்டில் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை என்ன? இதுக்கான பதில் செம்பு மற்றும் சிங்கு சுரங்க தொழில், அதாவது சுரங்கம் மற்றும் கனிம தொழில். இதுக்கு பார்த்திங்கன்னா முன்பதிவு தேவையில்லைன்னு நீக்கிட்டாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்த வினா பாருங்கள், இந்தியாவின் முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்ட இடம். இந்த பாடத்துக்கு வந்து நம்ம தனியாக பிரத்யேகமாக வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4-5 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? இதுக்கான பதில் காண்ட்லா என்ற இடத்துல தான் இந்தியாவுடைய முதல் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏற்படுத்தப்பட்டது. 1965 வருடம் ஏற்படுத்தியிருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்ன? சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் என்ன? பெரியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 செய்தித்தாள்கள் வெளியிட்டிருப்பாங்க. இதில் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுங்க. 1925ஆவது ஆண்டு வெளிவந்திருக்கும். இதுதான் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். மற்ற செய்தித்தாள்கள் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதை வச்சு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது எந்த பத்திரிகை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள், 20 அம்ச திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? 20 அம்ச திட்டம் என்பது எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1975ஆவது ஆண்டு தான் 20 அம்ச திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த வினா பாருங்கள், பொறுத்துக. இது பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் அந்த தலைப்பில் இருக்குங்க. இது வந்து 10th புக்லேயே இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? சரியாக பொருத்தணும். 1916 தன்னாட்சி இயக்கம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, இங்கே 1. 1920 கிலாபத் இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். 1927 சைமன் குழு நியமிக்கப்பட்டிருக்கும். 1929 லாகூரில் காங்கிரஸுடைய மாநாடு நடைபெற்றிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3 இதுதான் சரிங்க. 2, 1, 4, 3 இதுதான் கரெக்டு. 1916 என்பது தன்னாட்சி இயக்கம்.
1920 வந்து கிலாபத் இயக்கம், 1927 சைமன் குழு நியமனம், 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கும். அடுத்த வினா பாருங்கள், சரியான கூற்றுகள் எவை? 3 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்குறாங்க. இது எங்கே இருக்குன்னா 11th புக்குங்க. 11th வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம் அதில் இருக்குது. இதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். சரி, வீடியோ பார்க்கலாங்களா? காகா காலில்கர் ஆணையம் முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் ஆகும். 29 ஜனவரி 1953 அன்று அமைக்கப்பட்டது. இவ்வாணையத்தில் 7 பேர் இடம்பெற்றிருந்தனர். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சரி. முதலாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் என்பதை காக்கா கலேல்கர் ஆணையம்னு சொல்லுவாங்க. அவர் தலைமையில் தான் அமைச்சிருக்காங்க. 29 ஜனவரி 1953 தான் அமைச்சாங்க. இந்த ஆணையத்தில் 7 பேர் கிடையாது, 11 பேர் இருந்திருப்பாங்க. அதனால் இது தவறு. ஸோ இங்கே சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா 1ம் 2ம் சரி. 1ம் 2ம் சரி. அடுத்த வினா பாருங்கள். இது வந்து புவியியல் வினாங்க. டிரான்ஸ் இமயமலைகள், அதாவது மேற்கு இமயமலைகள் பற்றிய சரியான கூற்றுகள் எவைன்னு கேட்குறாங்க. இது வந்து 10th புத்தகங்க. 10th ஃபஸ்ட்டு பாடம். இம்மலைகள் இமயமலைக்கு மேற்கே அமைந்துள்ளன. திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுகிறது. இங்கே இருக்கிற பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகளால் ஆனது. இந்த பாறைகளின் ஒரு பகுதி உருமாறிய பாறை படிமங்களாக இமயமலை தொடரின் மைய அச்சாக அமைந்துள்ளது. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 சரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் தவறு. இது இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது. எங்கே இருக்குங்க? வடக்கே அமைந்துள்ளது. ஸோ நல்லா கவனிங்க. மேற்கு இமயமலை என்பது இமயமலைக்கு வடக்கே அமைந்துள்ளது. ஸோ இதுதான் சரி. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2, 3, 4 மட்டும் சரி. அடுத்த வினா பாருங்கள். ஒரு அறிவியல் கேள்வி. விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மக்கச் செய்வதற்கும் பயன்படும் பாசி என்ன? இதை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விண்வெளி பயணம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அப்போ அங்கே ஏற்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மக்கச் செய்வதற்கும் பயன்படும் பாசி என்ன? குளோரெல்லா பைரினாய்டோசா என்ற பாசியை தான் பயன்படுத்துகிறாங்க. இது முக்கியமான கேள்விங்க, கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றுகள் எவை? கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? கூற்று 1965 ஜனவரி 26ஆம் நாள் இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. காரணம் என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பு 368 படி அலுவலக மொழியாக்கப்பட்டது. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரியாக இருக்குது. 1965 ஜனவரி 26ஆம் தேதி தான் இந்தி மொழியை தேசிய மொழியாக மாற்றிருக்காங்க. காரணத்தில் தவறு இருக்குது. என்ன தவறுனா சட்டப்பிரிவு தப்பாக இருக்குது. 368 என்பது சட்டத்தை திருத்துவதற்காக பயன்படுத்தக்கூடியது. ஆனால் எதை வச்சு திருத்தியிருப்பாங்கன்னா 313 என்ற பிரிவின்படி தான் இந்தி மொழியை தேசிய மொழியாக மாற்றிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று சரியாக இருக்குது, காரணம் தவறாக இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். எப்பருவத்தில் இந்தியாவின் வடமேற்கு திசையில் இருந்து நார்வெஸ்டர் அல்லது கால்பைசாகி என்ற தலக்காற்று வீசுகிறது? 10th ஜாகிரஃபியில் 2வது பாடத்தில் இருக்குதுங்க. எந்த பருவத்தில் இந்தியாவுடைய வடமேற்கு திசையிலிருந்து நார்வெஸ்டர் அப்படின்னும் சொல்லுவாங்க, கால்பைசாகின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தலக்காற்று. எந்த பருவத்தில் வீசுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் கோடை காலத்தில் தான் வீசுகிறது. கோடை காலத்தில் தான் வீசுகிறது. அடுத்த வினா பாருங்கள். கடைசி வினாங்க. சரியான கூற்றுகள் எவை? 4 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி புக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு இன்னும் லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க. உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தினமும் இதே மாதிரி டெஸ்ட் வரப்போகுது, அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இப்படியே பார்க்கலாங்களா? முதலாம் சந்திரகுப்தர் தான் முதல் குப்த பேரரசர். இது கரெக்டு. சமுத்திரகுப்தரை இந்திய நெப்போலியன்னு சொல்லுவாங்க. கரெக்டு. 2ஆம் சந்திரகுப்தரை விக்ரமாதித்தன் சொல்லுவாங்க. கரெக்டு. சக்கராதித்யர் என்பவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். இதுவும் கரெக்டு தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4ம் சரி. நல்லா கவனிங்க. நீங்கள் 6ஆம் வகுப்பில் படிக்கும்போது என்ன பார்த்துருப்பீங்கன்னா குமாரகுப்தர், குறிப்பாக முதலாம் குமாரகுப்தர் அவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்னு படிச்சிருப்பீங்க.
அவருக்கு இருக்கிற பேர் தான் சக்கராதித்யர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்ட பேருங்க. முதலாம் குமாரகுப்தர் அவருக்கான பட்டப்பெயர் தான் சக்கராதித்யர். அவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்காரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 25 கேள்வியை பார்த்துருக்கோம். உங்கள் ஸ்கோர் என்ன? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்ம தமிழ் சேனல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு பின்னாடியும் வீடியோ போடுவோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பிளேலிஸ்ட்டாக மாற்றி கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி எல்லா வீடியோக்களையும் பாருங்கள்.